பெற்றோர்கள் சொல்வதை குழந்தைகள் ஏன் கேட்பதில்லை? முதலில் உணவு முறை, பழக்க வழக்கங்கள். நாம் எப்ப எழுந்து காலையில் என்ன செய்கிறோமோ அதை குழந்தைகளுக்கு தொடக்கம் முதல் பழக்கப்படுத்த வேண்டும். அதுபோல் உறக்கம் தொடக்கம் முதல் பழக்கப்படுத்த வேண்டும். இது செய்யாமல் போகும்போது இந்த குழந்தைகளுக்கு திடீரென்று காலையில் எழ வேண்டும் என்றால் அவர்கள் எழமாட்டார்கள். காலையில் எழுந்தால் படிப்பதற்கு தகுந்த நேரம் என்றால் அவர்களுக்கு திடீரென்று தொடங்கினால் வராது. அல்லது ஒரு வீட்டில் ஒருத்தர் உறங்கிக் கொண்டிருப்பார், ஒருத்தர் எழுந்து படிக்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளை கண்டிப்பார். நிச்சயமாக அதுவும் நல்ல இது அல்ல. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழ வேண்டும். எல்லாரும் அவரவர் வேலைகளை செய்து கொள்ள வேண்டும். அப்போது குழந்தைகளுக்கு அப்போ இருந்தே ஒரு நம்ம இதுதான் நம்முடைய பழக்க வழக்கம் என்பதை புரிந்து கொள்ளும். அதை விட்டுவிட்டு இடையில் செய்தால் அந்த குழந்தை நிச்சயமாக கொஞ்சம் கடினமாக இருக்கும். இதுக்கு அடுத்து நாம் நினைப்பதை எல்லாம், நாம் எண்ணுவதை எல்லாம் குழந்தைகளிடம் திணிப்பது. அதுபோல் குழந்தைகள் ஏதாவது விருப்பப்பட்டு கேட்பதை ஒன்று வாங்கி கொடுப்பது, அல்லது இந்த செல்போன் போல் உபகரணங்களை கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் எதுவாவது செய்து அமைதியாக இருக்கட்டும் என்று உட்கார வைப்பது, நம்ம வேலையில் நம்ம செய்வது. இதுவெல்லாம் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் பாதிக்கும். குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்கவும் மாட்டார்கள். இன்று நீங்கள் கொடுக்கும் செல்போன் அவர்களை மூளையை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய முன்னேற்றத்தை எல்லாத்தையும் சுருக்கி கொள்ளும். இது மிக ஈஸியாக நம்ம செய்யும் ஒரு சின்ன வேலை நம்ம குழந்தைகளுக்காக தானே வாழ்கிறோம். அப்போ நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கும். அதுபோல் நம்முடைய குழந்தைகள் துரித உணவுகளை விரும்புவார்கள். அது நம்ம உருவாக்கி வைத்தது தான். நாம் என்ன கொடுத்து பழக்கிறோமோ அதுதானே அவர்கள் சாப்பிட முடியும். ஒரு நாள் போய் துரித உணவுகளை சாப்பிட வேண்டியது. பின்னேடு அவர்களுக்கு அதுவும் மட்டும்தான் ருசியாக தெரியும். அதை உண்ணுவார்கள். சிறு வயது